வாக்கி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. சதீஷ்குமார் ஐயா அவர்கள் சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் மாணவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார். ஜோதிடத்தின் மேலே ரொம்ப ஒரு அளவு கடந்த காதல் கொண்டவர். நிறைய கருத்தரங்க நிகழ்வுகளும் நடத்தியிருக்கின்றார். ஐயா பார்த்தீங்கன்னா தாந்திரிகம் ஜோதிடம் இரண்டும் கலந்து சிறப்பான முறையில் இன்றும் பார்த்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எஸ்கே ஜோதிட பயிற்சி நிறுவனர் உயர் திரு சதீஷ் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்முடைய மாதாந்திர கூட்டத்திற்கு அறிமுகம், முதல் அறிமுகம். ஆனால் ஐயாவோட பழக்க வழக்கங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றது மாநாட்டுக்கு வர்றது ஒன்று. ஆனால் இங்கே மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு இல்லைங்களா? ஐயா பேசணும் சிறப்பாக இருந்ததுங்களா? ஐயா சிறப்பாக இருந்ததுங்களா? பத்தலையே, ஐயா பேசுறது அவ்வளோதான் இருக்குதான்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய சிறப்பு பேச்சாளர்கள்லாம் பேச இருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் காலை டீக்கும் மதிய டீக்கும் பலகாரத்துக்கும் நம்முடைய ரவிக்குமார் ஐயா அவர்கள் அதற்குரிய செலவினை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய சேவையும் மகத்தான ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இது என்னுடைய தாரக மந்திரம். அந்த நன்மை செய்யக்கூடிய இடத்தில் ஜோதிடர்களாகிய நாம் அனைவரும் இருப்பது நமக்கு கிடைத்த பொன்னான பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஜோதிட கலைதான் இந்த மனித குலத்திற்கு நல்ல வழிகாட்டக்கூடிய கலையாக உள்ளது. இந்த ஜோதிட கலையை நம்பி வாழ்கின்ற ஜோதிடர்கள் நாம் அனைவரும் மனித குலத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களும் ஏதேனும் ஒரு வகையில் புகழ் அடைந்ததற்கும் மக்கள் நலமுடன் வாழ்வதற்கும் கண்டிப்பாக ஜோதிடர்கள் தான் காரணம், ஜோதிடர்களுடைய அந்த வழிகாட்டுதல் தான் காரணம் என்பதை உண்மையை உறக்கச் சொல்லக்கூடிய இடத்தில் ஜோதிடர்கள் உள்ளனர் என்பதே உண்மை. இப்பொழுது எனக்கு கொடுத்த தலைப்பு தீராத தோஷத்தை தீர்க்கும் முக்கிய பரிகாரங்கள். மகரிஷி ஜோதிட ஆய்வக அறிவகத்தின் மாதாந்திர கூட்டத்தில் இன்று என்னுடைய முதல் பேச்சு இது. ஏற்கனவே மாநாட்டிலாம் பேசியிருக்கோம். அருமை நண்பர் திரு முகுந்தன் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த கலையை வளர்த்து கொண்டு வருகின்றார். இந்த கலையின் மூலம் பல ஜோதிட ஜாபவான்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்னைக்கு இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் எனக்கு முன்பாக பேசிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் இனி பேச இருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீராத தோஷம் தீர்க்கும் முக்கிய பரிகாரங்கள். இப்போ தீராத தோஷம் நம்ம எதை சொல்கிறோம்? முதல்ல ஒரு வம்சத்தில் தொடர்ந்து கல்யாண பாதிப்பு எந்த குடும்பத்தில் இருக்குன்னு பாருங்கள், அது ஒன்று. அதே குடும்பத்தில் தொடர்ந்து துர்மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும், இது ரெண்டாவது. ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசே இல்லாமல் இருக்கும், இது மூணாவது. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி செல்வங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தீராத தோஷமாக அவங்களுடைய வம்சத்தில் நிறைஞ்சிருக்கும். இந்த தோஷங்கள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத விட இந்த தோஷத்தை தீர்ப்பதற்கு வழி இல்லையா? நிறைய நம்ம பரிகாரங்கள் பண்ணுறோம். ஐயா இப்போ நம்மளுடைய நல்லா பாருங்க, ஒரு ஜாதகத்தை வந்தோடனே அப்பா மகன் அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் ஜாதகத்தெல்லாம் ஒரு கிரகம் அந்த குடும்ப தோஷத்தை தீராத தோஷத்தை சொல்லிக்கிட்டே வரும். இது அன்னைக்கு வந்த நேரத்தில் பிரசன்னம் போட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷத்தை மிக தீவிரமாக சொல்லும். இதுதான் அந்த நம்ம மெயின் எடுக்கக்கூடிய பாயிண்ட்.
இதை நம்ம பிரசனம் போடும்போது தெரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த வம்சாவளியை ஒரு குறிப்பிட்ட கிரகம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பாதகத்திலேயோ மறைவு ஸ்தானத்திலேயோ இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரும். அது இப்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு திருமணம் சார்ந்த கல்யாண தோஷங்கள் எந்த குடும்பத்தில் சில பேர் வாழாமல் இருக்கிறாங்களோ, இல்லை கல்யாணமோ ஆகாதவங்களோ இருக்காங்களோ, அல்லது ரொம்ப கல்யாண வாழ்க்கை இளம் வயதிலேயே ஒரு கலத்தரத்தை இழந்த ஒரு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலபாடி, லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலபாடி. அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மூலவர் சிவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு அபிஷேகமும், அங்கே இருக்கக்கூடிய உமையவளுக்கு அபிஷேகமும் புது வஸ்திரமும் சாத்தணும். திருமலபாடிக்கு திருமண சக்தி, அந்த திருமண சக்தி நிறைந்த கோவில் அது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 58 கோவில் இருக்குது. திருமணம் தோஷம் தீர்ப்பதற்கென்றே தமிழ்நாட்டில் 58 கோவில் இருக்குது. அதில் ஒரு கோயில் இன்னைக்கு சொல்லிடுறோம். அந்த திருமலபாடிக்கு சென்று நீங்கள் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வித்து புதிய வஸ்திரம் சாத்தணும். அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்வித்து புதிய வஸ்திரம் சாத்தணும். வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு திருமலபாடியில் இருக்குது. லக்ஷ்மி தீர்த்தம் இதுங்க தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இருக்குது. வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு அது திருமலபாடியில் ஒன்று இருக்குது, கஞ்சனூரில் ஒன்று இருக்குது, வேறு 100 இடத்துல இருக்குது. 3 இடத்துல தான் வடக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று நாம் திருமணம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து துரத்திட்டு இருக்கிற திருமண தோஷம் நிவர்த்தி அடையணும்னு சொல்லி நீங்கள் அங்கே பிரார்த்தனை செய்தாலோ அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை செய்தாலோ கட்டாயம் அந்த திருமண தோஷம் என்று கட்டாயமாக உங்களை விட்டு விலகும். அது கரெக்டாக பிரசன்னத்துலேயும் வரணும். அப்போ தான் அதை கரெக்டாக சொல்லணும். இது ஜாதகமும் பிரசன்னமும் கரெக்டாக சொல்லும் போது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் 100% ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தீர்க்க முடியாத பல நோய்கள் வியாதிகள், ஒரு பாரம்பரியமாக சில பேருக்கு வந்து கேன்சர் நோய் வரும். சில பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வாதம் கம்ப்ளைண்ட் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில தொந்தரவுகள்லாம் வரும். அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தில் தோல் வியாதி வந்துருச்சுன்னா அது கட்டாயம் அந்த வம்சாவளியாக தொடர்ந்து வரும். அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தோல் வியாதியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதோடைய கர்ம ரிஜிஸ்டர் வந்து தோல் வியாதி. இது கட்டாயம் தாத்தாவுக்கு வந்தால் பேரனுக்கு வரும், அப்பாவுக்கு வந்தால் மகன் மகளுக்கு வரும். கட்டாயமாக அந்த ஜென்ரேஷனில் தோல் வியாதிங்கிறது உறுதியாக வரும். அந்த தோல் வியாதியை தீர்க்கக்கூடிய 11 ஸ்தலங்கள் இருக்குது. அதில் இன்னைக்கு ஒரு ஸ்தலம் சொல்கிறோம். இந்த தோல் வியாதி இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அப்பாவுக்கோ மகனுக்கோ மகளுக்கோ கரெக்டாக அந்த கிரகம் வந்து கோடிட்டு காட்டும். அதுதான் ஒரு இதாக இருக்கும். பிரசன்னம் போட்டாலும் அந்த தோல் வியாதியை சொல்லக்கூடிய கிரகம் அங்கே வலுவாக காட்டி கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி தோல் வியாதி இருக்கக்கூடிய அன்பர்கள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் அருகில் உள்ள சித்தர் கோயில் என்ற ஸ்தலம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமாக தான் இருக்கும். சேலத்தில் அருகில் இருக்கக்கூடிய சித்தர் கோவில், கஞ்சமலை சித்தர்பாங்க. அந்த கோவில் வந்து சித்தர் காலங்கிநாதர் இருந்த அருளாசை புரிகின்ற, இன்னும் புரிஞ்சிட்டு இருக்கிற மிக அற்புதமான ஸ்தலம் அந்த கஞ்சமலை. அந்த ஸ்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய கிணறுகளில் தீர்த்தம் நீராடி அந்த இறைவனுக்கு நேர்த்தி கடன் வச்சு அந்த இறைவனுக்கு நீங்கள் சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வம்சாவளியாக தொடர்ந்து வருகின்ற அந்த தோல் வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட துன்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக படிப்படியாக குறையும். இது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னமும் பார்க்கணும். உங்களுக்கு என்னைக்கு சாதகமான நாளில் போனீங்கன்னா அது கட்டாயம் கண்டிப்பாக வேலை செய்யும். மிக மிக அற்புதமான ஸ்தலம் கஞ்சமலை. அடுத்தது இப்போ நிறைய இடத்துல பித்ருதோஷம், சாபங்கள், ஊழ்வினை சாபங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதகத்துலையும் இருக்கலாம். பிரசன்னம் பார்த்தாலும் வரும். இதுக்கு நிறையா திலஹோமம் தான் பண்ணுறாங்க. ஆனால் திலஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் அந்த ஊழ்வினை தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியை விட்டு விலகதை பார்க்கலாம். தேய்பிரை சதுர்த்தசி திதி, அமாவாசைக்கு முத நாள் வரக்கூடிய நாள், அதான் மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி அன்னைக்கு
நமக்கு வந்து ஒரு பௌர்ணமிக்கு ஈக்குவலான பவர் உள்ள நாள் வந்து மாத சிவராத்திரி. அவ்வளோ ஒரு எனர்ஜி உள்ள நாள் சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்று நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று உங்கள் கைகளாலேயே லிங்கத்திற்கு வில்வம் சாத்த முடிஞ்சால் சாத்துங்க. இல்லை என்றால் அங்கு பஞ்ச லிங்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு சிவாலயத்திலையும் பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கும். அந்த லிங்கத்திற்கு நீங்களே உங்கள் கைகளாலேயே நீங்கள் வில்வம் சாற்றி ஒவ்வொரு லிங்கத்திற்கும் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தை துரத்துகின்ற பித்ரு சாபங்கள், பாவவினை சாபங்கள், இது எல்லாமே ஊழ்வினை சாபங்கள் வரும். இந்த ஊழ்வினை சாபங்கள் எல்லாம் ஜாதகத்தில் சனி பகவான் கோடிட்டு காட்டுவார். அந்த சனி பகவான் காட்டக்கூடியது நீங்கள் கரெக்டாக உணர்ந்தீர்கள் என்றால் பிரசன்னம் பார்க்கும் போதும் கரெக்டாக அந்த சனி பகவான் உணர்த்துவார். இதை கரெக்டாக எடுத்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஊழ்வினை சாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். அந்த தீர ஆறக்கூடிய வழிகள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இந்த சேனலில் இப்போ மகரிஷ் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு உங்களால் முடிஞ்ச நல்லெண்ணெய் வந்து கட்டாயமாக வாங்கி தரணும். இந்த சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் இல்லை இங்கே எழுதி கொண்டிருக்கிற அன்பர்கள் யாருக்காவது சொல்லி சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆன உடனே நீங்கள் குறைந்தது 1 லிட்டர் நல்லெண்ணெயாவது வாங்கி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு கொடுக்கணும். இந்த ஊழ்வினை கர்மாவை தீர்க்கின்ற நம்ம நாட்டில் வந்து 21 ஸ்தலங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் மாத சிவராத்திரி. அதில் ஒரு ஸ்தலம் வந்து ஸ்ரீவாஞ்சியம். எங்கே இருக்கு? அந்த பக்கம் தான் நிப்பாட்டிருக்கோம். காசியை விட வீசம் அதிகமுடியான கோவில் தமிழ்நாட்டில் 6 கோவில் இருக்கு. அந்த 6 கோவிலில் ஒரு கோவில் தான் ஸ்ரீவாஞ்சியம். ஸ்ரீவாஞ்சிய ஸ்தலம் வந்து காசிக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதை விட பவர் அதிகம் ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவிலில் ஒரு மனிதனுக்கு மரணம் நிகழப்போகுதுன்னா 6 மாதத்துக்கு அந்த கோயிலுக்கு போக முடியாது. 6 மாதத்தில் ஒருத்தனுக்கு கண்டம் வருதுன்னா அந்த கோயில் வாசப்படியை மிதிக்க முடியாதுங்கிறது ஐதீகம். அதுதான் உண்மை. நாம் சில பிரசனம் பார்த்துட்டு ஒரு சில பேர்த்துக்கெலாம் சொல்லியிருக்கோம், ஆனால் போகவே முடியல. அவங்களுக்கு கட்டாயமாக அந்த மரண கண்டம் நெருங்கும் போது அந்த கோவிலை வந்து இது உள்ளே விடாது. மரணம் நெருங்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. மரண கண்டங்கள் ஒரு தோஷமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணுவது வந்து மிகப்பெரிய ஒரு வரம். அபிஷேகம், புது வஸ்திரம் சாத்துறதெல்லாம் உங்களுடைய தோஷத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். அதுக்கு வசதி இல்லைன்னா மட்டும்தான் தீபம் ஏற்றணும். நமக்கு அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய வசதி இருக்குது அப்படின்னா எந்த கோவில் சென்றாலும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஒரு கோவிலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும். 16 விதமான மூலிகைகள் போட்டு அபிஷேகம் பண்ணணும். புதிய வஸ்திரம் சாத்தணும். அந்த தெய்வத்திற்கு நல்ல உயர மாலைகள் வாங்கி தரணும். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னா தெய்வத்திற்கு நல்ல பெரிய மாலை வாங்கி சாத்தணும். அந்த மாலை வாங்கி சாத்தும் போது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கோயிலுக்கு போய், இப்போலாம் மக்கள் சாமிக்கே டெஸ்ட் வைக்கிறாங்க. சும்மா கோயிலுக்கு போய் பார்ப்போம், நல்லது நடந்தால் சாமிக்கு செய்யலாம் அப்படிங்கிற டெஸ்ட்டு சாமிக்கே செய்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய கடமையை செய்தால் நிச்சயமாக பலன் உண்டு. முடிந்தவரை உங்களை தகுதிக்கு தகுந்த மாதிரி கோவில்களுக்கு செலவு செய்யுங்க. கோவிலுடைய ஊழியர்களுக்கு, நம்முடைய கோயிலுக்கு பூசாரி, அதாவது கோயிலுக்கு செய்யக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கு தட்சணை கொடுத்தாலும் கோவிலில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, கோயிலை சுத்தம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மன நிறைவாக ஏதாவது உங்களால் முடிஞ்ச தட்சணையை கொடுத்துட்டு வாங்க. தேங்காய், வாழைப்பழம் வாங்கி ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுத்துட்டு வாங்க. இதையெல்லாம் வாழ்க்கையை, உங்களுடைய தோஷத்தை பெருவாக குறைச்சிரும். நடக்கின்ற கர்மாவை, தீய கர்மாவை குறைத்து நல்ல கர்மாவை அதிகம் செய்யக்கூடிய சக்தி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ திருமண தோஷத்துக்கும் நம்ம சொல்லிடுறோம். ஒரு 35 வயது கடந்தவர்கள், திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், திருமணம் ஆகி பிரிந்து இருப்பவர்கள்,
திருமணம் தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள் என யார் இருந்தாலும் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய கோவில் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் கோவில். சேலத்தில் அருகில் உத்தம சோழபுரத்தில் கரபுரநாதர் என்ற கோவில் உள்ளது. மிக மிக சக்தி வாய்ந்த கோவில் அது. நம்ம பக்கத்திலே நிறைய கோவில்கள், சக்தி வாய்ந்த கோயில் இருக்கு. அந்த கோயில்களை பயன்படுத்தினாலே நமக்கு பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும். அந்த கரபுரநாதருக்கு சென்று ஔவையார் அவர்கள் அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்து வைத்த கோவில் அது. இது வரலாற்று பின்னணியோடு இருக்கின்ற பல நூறு ஆண்டுகள் பழமையான கோவில். அங்கே அது மட்டும் இல்லை, கரடி சித்தருடைய அனுகிரகம், அவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைந்த கோவில் வந்து கரபுரநாதர். வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும், வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் நம்ம வாழ்க்கையில் எந்திரிச்சு நம்ம மேலேக்கே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் இந்த கரபுரநாதர் கோயிலுக்கு சென்று வரலாம். தீர்க்க முடியாத திருமண தோஷம் இருந்தால் கட்டாயம் இந்த கரபுரநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எப்பயுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும், அதை வந்து பிரசன்னமும் பார்க்கணும். இது ரெண்டும் நம்ம ஒத்து போகிற நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் 100% ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம். இப்போ மனையில் இருக்கக்கூடிய தோஷம் பூமி தோஷம், மனைக்கு மேல் கட்டப்படக்கூடிய வாஸ்து தோஷம். இப்போ பூமி தோஷமாக இருந்தாலும் சரி, வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி, அதை தீர்க்கின்ற நிறைய கோவில்கள் இருக்கு. நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தாலும் அதை தீர்க்க ரொம்ப எளிமையான சுலபமான வழியில் இருக்கக்கூடிய கோவில் நிறையா இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கோவில் வந்து நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுடைய மகிமைகள் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா 1-2லாம் கிடையாது. அந்த கோவிலுடைய மிக மிக சக்தி வாய்ந்த பவர் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தரும், சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து கொடுக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கடுமையான பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் அந்த திருச்செங்கோட்டு இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில். கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்கும், ஞானத்தை தேடுவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இப்போ தொழில்முறை ஜோதிடராக இங்கே யார் இருக்கிறீங்க? தொழில்முறை ஜோதிடரா? தொழில்முறை ஜோதிடராக நீங்கள் நல்லா பெயர் புகழ் அடையணும், சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா ஞானம் சித்திக்குன்னா நீங்கள் போகக்கூடிய கோவில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் தான். ரொம்ப அற்புதமான பவர் கிடைக்கும். இலுப்பை மரத்துக்கு கீழே அங்கே சகசர லிங்கம் இருக்குது. அதுதான் காரணம். அந்த சகசர லிங்கத்துக்கு முடிஞ்சால் பூஜை பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுடைய வயதளவுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் உங்கள் வயதளவு, உங்கள் என்ன வயதோ அந்த அளவுக்கு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. தீபம் ஏற்றும் போது புது திரி, புது எண்ணெய், புது விளக்கு, அது மஞ்சள் 5 இடத்துல மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தன குங்குமமோ வச்சு தீபம் ஏற்றுங்க. இது தொடர்ந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களில் சாதகமான நாட்களில் போய் தீபம் ஏற்றுங்க. தொழில்முறை ஜோதிடர்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய பெயர் வந்து முன்னுக்கு வருதுங்கிறத பாருங்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள அற்புதமான கோவில் அது. அடுத்தது புத்திர தோஷம். இது வம்சாவளியாகவே இருக்கும். சில பேருக்கு பார்த்து ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷங்கள் வந்து வலுவாக இருக்கும். சில பேருக்கு ஆண் குழந்தைங்களே இருக்காது, சில குடும்பத்தில் பெண் குழந்தைங்களே இருக்காது, சில குடும்பத்தில் புத்திரர்கள் பிறந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திரர்களே பிறக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜாதகம் தான் காரணம். இப்போ ஜாதகம் நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும். ஒரு குடும்பம் எப்பயுமே ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஜாதகமாக பாருங்கள். ஒரு கணவன், ஒரு மனைவி, இப்படி பாருங்கள். இல்லை குடும்பமாக பார்க்கும்போது குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுடைய ஜாதகத்தையும் பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த வம்சாவளி தோஷத்தை எடுக்க முடியும். ஒருத்தர் மட்டும் பார்த்துமே எடுக்க முடியாது. இப்போ குழந்தைங்க இல்லை அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை அந்த ஜாதகருடைய அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் அவங்க ஜாதகம் கிடைச்சா வாங்க. என்றைக்குமே தாத்தாவுடைய ஜாதகத்தில் இல்லாத எதுவுமே பேரனுக்கு வராது. அதனால புரிஞ்சுக்கணும். தாத்தாவுக்கு வந்த உடல் வியாதியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அது எல்லாமே எங்கே வரும்? கன்வென்ட் ஆகி எப்படி வரும்? உங்களுக்கு மகனுக்கோ பேரனுக்கோ கண்டிப்பாக வரும். இந்த புத்திர தோஷம் எல்லாம் நமக்கு கட்டாயமாக ஜென்ரேஷன் ரீதியாக வரும். அப்போ அதை ஆழமாக கண்டுபிடிக்கணும். ஏன் நமக்கு புத்திர பாதிப்பு இருக்குதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் பிரசனம் பார்க்குறோம். அப்போ அந்த பிரசனம் பார்த்து ஏதோ சாபத்தினாலேயோ இல்லை கோபத்தினாலேயோ
இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால புத்திர தோஷம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரம். இதை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு கட்டாயமாக தீர்வு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரத்தில் நீங்கள் திருவண்ணாமலை சென்று 108 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கிரிவலம் வர வேண்டும். சதய நட்சத்திரம் அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் 108 தீபம் ஏற்றி நீங்கள் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கையில் கட்டாயமாக உங்களுக்கு புத்திர தோஷத்தினுடைய தடை நீக்கப்படும். அல்லது காரணம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சில அறிவிப்புகள்லாம் வரும். அறிவிப்புகள்னால் ஒரு கனவுகள் மூலியமாவோ இல்லை வேற ஒரு மனிதர்கள் மூலியமாவோ உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள், நல்ல டாக்டர்களோ மருத்துவர்களோ இல்லை தெய்வ வழிபாடுகளோ ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி அந்த முழுமையாக கிடைக்கிற விஷயம்தான் அற்புதமான இந்த பரிகாரம். இந்த புத்திர தோஷத்தை நீக்கி புத்திரத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது. இந்த பரிகாரம் சேனல் வழியாக பார்த்து யார் செஞ்சாலும் நீங்கள் எழுதி கொண்டு வந்து யாருக்கு நீங்கள் சொன்னாலும் கட்டாயமாக 5 உணவு பொட்டலம் வாங்கி தானம் கொடுத்துடணும். இது நீங்கள் யாருக்கு சொன்னாலும் 5 உணவு பொட்டலங்கள் வாங்கி மனித குலத்திற்கு ஏதாவது வகையில் நீங்கள் தானம் பண்ணணும். இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது மூலம் நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்காங்களோ, மூல நட்சத்திரம் கூடிய நபர்கள் யார் வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த மூல நட்சத்திர நபர்கள்ட்ட மருந்து கொடுத்து அவங்க கையால் வாங்கி சாப்பிடுங்க. அந்த வியாதி சீக்கிரமாக குணமாகும். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கட்டாயமாக நோய்களை நீக்கின்ற சக்தி இயற்கையிலேயே அவங்க உடம்புல இருக்கு. அவங்க மருத்துவம் செஞ்சாங்கனாவோ ஒரு மருந்து கொடுத்தாங்கனாவோ ஒரு விபூதி கொடுத்தாங்கனாவோ அது மிக அற்புதமாக வேலை செய்யும். அந்த மூல நட்சத்திரம் நம்ம குடும்பத்தில் யார் இருந்தாலும் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து அவங்க கையால் கொடுத்து நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வியாதிகள் குறையும், மருத்துவனுடைய செலவுகள் குறையும். இது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு புதிய உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் போய் ஒரு புதிய டாக்டரையோ மருத்துவரையோ போய் பாருங்கள். அது தீர்க்க முடியாத வியாதிகள் இருந்தாலும் தீர்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது, உடலில் ஒரு தெளிவு இல்லை, உடலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எந்த மருந்தும் கேட்கல அப்படின்னா ஒரு மூல நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லி சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான். அடுத்தது நாகதோஷம், சர்ப்பதோஷம். இப்போ இந்த ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இப்போ சமீபமாக எல்லா இடத்துலையும் அதே தான். லக்னத்தில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம், 2ல் ராகு கேது இருந்தால் நாகதோஷம். மக்களே முடிவு பண்ணிக்கிறாங்க நாகதோஷம்னு. எது எப்படி இருந்தாலும் நாகதோஷத்தினால் பாதிப்பு இருந்தால், ஒரு நடப்பு ராகு திசை கேது திசை நடந்தால், அந்த ராகு திசையோ கேது திசையோ லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்ச திசை புத்தி நடந்தால், இல்லை பாதகத்தோடு தொடர்பு பெற்று நடந்தால், நீங்கள் செல்லக்கூடிய அருமையான கோவில் காஞ்சி கோயில் அருகில் உள்ள தம்பி ஐயன்கலை கோவில். காஞ்சி கோயில் அருகில் உள்ள தம்பி ஐயன்கலை கோவில் மிக மிக அற்புதமான, அங்கே வந்து ரிசல்ட் இருக்குது அந்த கோவிலில். நான் நிறைய பேர்த்துக்கு பாம்பு கடித்து அந்த கோயிலுக்கு தான் ரெஃபர் பண்ணுவோம். உடனடியாக அந்த பாம்போட விஷம் குறையும், அந்த பாம்பு தீர்னவங்கள கட்டாயமாக காப்பாற்றப்படுறாங்க. இது என்னுடைய சொந்த அனுபவம். எங்களுடைய உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த கோயிலுக்கு தான் முதல்ல அனுப்பிவிட்டோம். அந்த ஊரில் யாருக்கு பாம்பு கடித்தாலும் அந்த கோயிலுக்கு தான் அனுப்பிவிடுவாங்க. அது பாம்பு கடிக்கான கோவில் அந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. கெட்டதை ஸ்தம்பனம் செய்யக்கூடிய சக்தி அங்கே இருக்குது. அப்போ ஒரு கெடுதலை நீக்கின்ற சக்தி நல்லா இருக்கு. வாழ்க்கையில் நல்லா மேன்மைக்கு வரும்னு நினைக்கிறவங்க அந்த கோயிலுக்கு அடிக்கடி போகும். ராகதோஷங்கிறது பாதிப்புலேருந்து தான் போகிறது. பட் வாய்ப்பு இருந்தால் எப்போ கிடைக்குதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சித்தர்களுடைய அருள் வந்து மிக மிக அற்புதமாக இருக்கும். நாம் பாம்பு கடிக்க நம்ம அங்கே தான் அந்த கோயிலுக்கு அனுப்புகிறோம்.
நிறைய பேருக்கு ரிசல்ட் அந்த கோயிலில் வந்திருக்கு. ஒருத்தருக்கு கடுமையான மரண கண்டம், வேறு வழியே இல்லை. அவர் அவர் ஈரோடு பக்கத்தில் தான் கிளைண்ட்டு. நான் உடனடியாக அந்த கோயிலுக்கு தான் போக சொன்னேன், வேறு ஆப்ஷன் கிடையாது. உடனே அங்கே போங்க, பக்கத்தில் இருக்க கோவில். அவங்களுக்கு அது தெரியல, அது ஏதோ பாம்பு கடிச்சாதாங்க அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு விபத்திலிருந்து தப்பிக்க வைக்கிற கோயில் கூட அந்த தம்பி ஐயன் கோயிலுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. ரொம்ப சாதாரண கோவில் கிடையாது. இந்த கோவிலுடைய அதீதமான சக்தி இப்போ தான் வெளியில் தெரியுது. அதனால் பார்க்கின்ற மக்கள், குறிப்பிடக்கூடிய மக்கள்லாம் கட்டாயம் நடப்பில் ராகதிசை கேதிசை நடந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று அந்த கோவிலுக்கு, எந்த கோவிலுக்கு போனாலும் மலர் மாலையை சாப்பிட்ருங்க, இல்லைனா விபூதி வாங்கிட்டு போய் கொடுங்க. இந்த விபூதி வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக பலன் தரும். அடுத்தது, நல்ல பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பணம் சிலருக்கு பார்த்திங்கன்னா, சில குடும்பத்துக்கு தனமே சேராது. நான் ஒரே ரூல் ஒன்று தான், ஜாதகத்தை ஃபேமிலி ஜாதகத்தை எடுத்து வைங்க, அதில் தான் ரிசல்ட் இருக்குது, வேறு எங்கேயும் ரிசல்ட் இல்லை. உடனே பிரசன்னம் பார்க்கணும். பிரசன்னம் பார்த்தா அதுக்கு உண்டான காரணம் தெரிஞ்சிடும். அப்போ அந்த காரணத்தை அறிஞ்சு நாம் பரிகாரம் செய்யும் போது 100% க்யூர் ஆகும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பண கஷ்டம். இந்த பண கஷ்டங்களுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், நிறைய விதமான பண்ணுறோம். நம்ம ஜாதகத்தினுடைய கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பணம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வாய்ப்புகள் தான் இறைவன் வரமாக கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கோவில் இருக்குது. அதில் திருவையாறுக்கு பக்கத்தில் திருநெய்தானம்னு ஒரு ஊர் இருக்கு. திருநெய்தானம் அப்படிங்கிற ஒரு ஊர் திருவையாறுலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர். அந்த கோவிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் வாங்கி தானம் கொடுங்க. மூலம் இருக்கு, அது கட்டாயம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். கோவில்களுக்கு போகணுமா, எளிமையான பரிகாரம். சிலதுக்கு கோயில்களுக்கு போனால் தான் தீர்வு கிடைக்கும். அதனால தான் மகரிஷிகள், யோகிகள் எல்லாம் நம்ம நாட்டில் பல ஆயிரம், பல லட்சங்கள் கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. காரணம் இல்லாமல் எதுவுமே கட்டலை. சின்ன சின்ன பரிகாரங்கள் வேலை செய்யும், ஆனால் கோவில்களில் தான் சூட்சமமான சக்திகள் நிறைந்தது கோவில் தான். இப்போ இந்த கோவிலுக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும், ஒரு புதிய ட்ரெஸ் போட்டு போகணுங்க. கோவிலுக்கு போனால் ஒரு சட்டை, வேஷ்டியோ ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும். பெண்கள் கட்டாயமாக முடிஞ்சால் பட்டு சேலை அணிஞ்சு போகலாம், இல்லைன்னா நல்ல சேலை அணிந்து கைகளுக்கும் கால்களுக்கும் கட்டாயம் என்ன செய்யணும், மருதாணி வச்சுட்டு போகணுங்கிறோம். மருதாணி பணம் வர்றதுக்காக கிடையாது. பணம் வர்றதுக்கு மருதாணி அப்படின்னு அது உண்மைதான். ஆனால் பணவரவை தாண்டி தெய்வ அருளை ஈர்த்து கொடுக்கின்ற சக்தி மருதாணிக்கு இருக்குது. அந்த காலத்தில் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பாதம் ஃபுல்லாக மருதாணி வச்சுட்டு போவாங்க. அந்த மருதாணி வைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கோவில் இருக்கக்கூடிய மங்கள சக்தி அப்படிங்கிற அந்த மங்கள சக்தியை பாதம் வழியாக ஈர்த்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். மனம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்யும். நம்மளுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால தான் மருதாணி வச்சுட்டு போகணும். கோன் வாங்கிலாம் இது பண்ணக்கூடாது. நம்மளே மருதாணி வாங்கி அரைச்சி நம்ம கைகளில் வச்சுட்டு போகும்போது அது கட்டாயம் நமக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளாசியை பெற்றுத்தரும். இந்த தெய்வத்தினுடைய அருளாசி மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிகள், உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் நிறைவேறணும்னா நீங்கள் மருதாணி வச்சுட்டு போங்க, உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். இந்த மருதாணிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த கடுமையான தோஷங்கள் நிறையா சொல்லிட்டு வரோம். அதில் ரொம்ப பெரிய லெவலுக்கு பண்ண முடியாது, எங்களுக்கு போக வசதி இல்லைன்னா, எப்பயுமே நீங்கள் அந்த சிவராத்திரி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போங்க. அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம வில்வம் போட சொன்னோம். அது போட்டு முடிச்சுட்டு கோவிலை 27 முறை சுற்றி வாங்க. இந்த கோவில் பிரதட்சணம் கருவறை சுற்றி வந்தாலும் சரி, கொடிமரத்துக்குள்ளே 27 முறை சுற்றி வாங்க. அந்த 4 to 6ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காலம். நித்திய பிரதோஷம்னு சொல்லுவோம். அதில் அவ்வளோ பவர் உள்ளே இறங்கும். சிவராத்திரியுடைய மகிமை அவ்வளோ மகிமை இருக்குது. நீங்கள் பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், பூஜைகள் எல்லாம் இந்த மாத சிவராத்திரி அன்னைக்கு பண்ணிங்கன்னா பயங்கர ரிசல்ட் உண்டு. இதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கல, சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள், குருமார்கள், யோகிகள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரமும் யோகிகள், சித்தர்கள் தான் கூட எடுத்த பரிகாரம் தான். இது எல்லாம் மக்களுக்கு போய் நிறையா சேரணும், மக்கள் நிறையா பலன் அடையணும்.
அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நிலைக்கு வரணும். இந்த தோஷத்துடைய அளவு கூடாது. வாழ்க்கை ஃபுல்லும் தோஷம், கஷ்டம், கர்ம வினைகள் அப்படின்னு வாழ்க்கை ஃபுல்லுமே இருக்கக்கூடாது. ஜோதிடத்தில் பல வகையான பரிகாரங்கள் இருக்குது. தாந்திரிகமாக பரிகாரம் இருக்குது, மாந்திரிகத்தில் பரிகாரம் இருக்குது, சக்கரங்கள் வழியாக பரிகாரங்கள் இருக்குது, மூலிகை பரிகாரம் இருக்குது. ஆனால் கோவில் வழிபாடுகள் என்பது அந்த தெய்வீகத்தையும் கொடுக்கும், நமக்கு தெய்வ அருளையும் பெற்றுத்தரும். அதனால் கோவில் வழிபாடு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த கோவில் வழிபாடுக்கு போகணும். அதே மாதிரி பெயர் புகழ் அடையணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு பெயர் புகழ் எல்லாமே இருக்குதுங்க, எங்கள் பணங்காசெல்லாம் இருக்குது, வாழ்க்கையில் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெயர் கிடைக்க மாட்டேங்குது, உழைப்பெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கான ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கல, எங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க, நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கு கோயில், விருத்தாச்சலத்தில் உள்ள பழமறைநாதர். இந்த பழமறைநாதர் கோவில் வந்து சமயமாக யாருமே சொல்கிறதில்ல. இப்போ நான் என்னுடைய ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இதை. இந்த கோவிலை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே விருதாச்சலத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர், யுகம் யுகமாக இருக்கின்ற கோவில் அது. அவ்வளோ சக்தி இருக்குது. உங்களுக்கு பெயர் புகழ் வேணுமா, நேராக அந்த கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி நீல நிற பட்டாடை சாத்துங்க, நீல நிற பட்டு வஸ்திரம் இதை சாத்துங்க. அப்படி முடியாதவங்க ஒரு வெள்ளை பட்டு துணியில் சாத்திட்டு வாங்க. கோவில்களுக்கு போங்க. அந்த போகும்போது மிக அற்புதமான பழமறைநாதர் பலவிதமான உங்களுக்கு பெருமைகளை அள்ளி கொடுப்பார். ஒரு வாழ்க்கையில் நம்ம உயர்வுகள் வேணும், புகழ் வேணும், நமக்கான அங்கீகாரம் வேணுங்கிறவங்க அந்த விருத்தாச்சலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஐயா சரி. அடுத்தது சகட தோஷம். இப்போ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சகட தோஷங்கிறது ஒன்று இருக்குது. இந்த சகட தோஷம் திசா புத்தி நடந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒரு நெகட்டிவாக தள்ளிடும், நமக்கு ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் வாழ்க்கையில் கீழே கொண்டு வந்துடும். இந்த சகட தோஷத்துக்கு கண்கண்ட ஒரு பரிகாரம் அப்படின்னா, பழமையான ஆலயத்தில் விகட சக்கர கணபதின்னு இருப்பார். விகட சக்கர கணபதி அப்படின்னு கணபதி இருக்கார். அந்த கணபதிக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் செய்யுங்க. அந்த சகட தோஷம் உடனடியாக கட்டுப்பாட்டில் வரும். விகட சக்கர கணபதி அந்த கணபதிக்கு தான் செய்யணும். அது முடிஞ்ச அபிஷேகம் செய்யுங்க, இல்லையா ஒரு பால் வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு மலர் மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்யுங்க. மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சகட யோகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தீர்த்து மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பரிகாரம் எல்லாம் மிக எளிமையான பரிகாரங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றித்தரக்கூடிய பரிகாரங்கள் என்று உத்தரவாதமாகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே கோவில் சார்ந்த பரிகாரங்கள் தான். கண்டிப்பாக தெய்வ பரிகாரங்கள் ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையுடன் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நண்பர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு, மகரிஷியை சார்ந்த குழுமத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். இது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர், என் பேர் வந்து சேலம் பிஜே சதீஷ்குமார். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9025698171 9025698171. நன்றி, வணக்கம். அழகா அற்புதமான ஒரு விளக்கத்தை, பரிகாரத்தை பற்றி நிறைய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. உண்மையிலுமே படன்னு பேசாமல் ரொம்ப ஸ்லோவாக நல்ல அழகாக ஐயா அவர்கள் பேசியிருந்தார். ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு முதல் முறையாக கருத்தரங்க கூட்டத்திற்கு பேசியிருக்கிறார். அதனால் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பார்த்தசாரதி ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். ஐயா அவர்கள் வந்து முதல் முறையாக நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்து வரி வந்திருக்கனால ஐயா அவர்களுக்கு கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. நிறைய பேர்